டைப்பான தான் முக்கியமான ஃபினான்ஷியல் மெட்ரிக். growth, ரெவென்யூ, 2 ப்ராஃபிட், 3 கேஷ் ஃப்ளோ. இந்த 3 நல்லா இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் நம்ம நல்லா பண்ண முடியும். வணக்கம். நான் எப்போ என் லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற விஷயம், எதை ஒன்றை நீங்கள் அளக்காமல் இருக்கிறீர்களோ அதில் நீங்கள் வளர மாட்டீர்கள் அப்படிங்கிறது. பிசினஸ்லயும் எல்லாம் அளக்கணும். அந்த அளக்க யூஸ் பண்றது மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம பெர்ஃபார்ம் பண்றது அளக்கிறது KPIன்னு சொல்லுவாங்க, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். நீங்க இந்த கம்பெனி நல்லா போகுதா, இந்த ஆள் நல்லா போறாரா அப்படின்லாம், இந்த டிபார்ட்மெண்ட் நல்லா போகுதா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப அந்த மெட்ரிக்ஸில் 2 டைப்பான மெட்ரிக்ஸ் இருக்கு. ஒன்று ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ், 2 நான் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ். ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ்னா பண சம்பந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். நான் ஃபினான்ஷியல்னா இந்த ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் உண்டாவதற்கான காரணங்கள் ஆன மெட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். மெட்ரிக்ஸ்னா அளவு அப்படின்னு அர்த்தம். ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் நமக்கு பார்க்கலாம். முக்கியமான ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் என்ன? ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்கு. ரெவென்யூ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ். அந்த ரெவென்யூல இருந்து எத்தனை GP வந்திருக்கு, க்ரோஸ் ப்ராஃபிட் எத்தனை வந்திருக்கு, NP நெட் ப்ராஃபிட் எத்தனை வந்திருக்கு. அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ எவ்வளவு இருக்கிறது. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அப்படின்னா நம்ம நினைக்கிறது வியாபாரம் நடந்ததெல்லாம் பணமாக வந்திருக்கிறதுன்னு நினைக்கக்கூடாது. இப்போ 1 லட்சம் ரூபாய் வியாபாரம் நடந்திருக்கலாம், சேல்ஸ் நடந்திருக்கலாம், இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருப்போம். அப்போ P&L 1 லட்சம்னு வரும். ஆனால் பணம் 20,000 தான் வந்திருக்கும், 80,000 வெளியே கிடக்கும். அந்த 20,000 வந்தது தான் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அப்போ கேஷ் ஃப்ளோ, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ, அதாவது உள்ளே வர்ற பணமும் வெளியே போகிற பணமும் கம்பேர் பண்ணுறப்போ உள்ளே வர்ற பணம் தான் கூட இருக்குதுன்னா நம்ம பண விஷயத்தில் ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான மெட்ரிக்ஸ். அதே மாதிரி ரிசீவபிள் டேஸ். ரிசீவபிள் டேஸ்னா கடன் கொடுத்துட்டோம், கிரெடிட் கொடுத்துருக்கோம், அந்த கிரெடிட் எத்தனை நாளில் வருது ஆவரேஜ் அப்படிங்கிறது ரிசீவபிள் டேஸ். ரொம்ப நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், நம்ம காசு வெளியே கிடக்குது, அப்போ நம்ம கையில் பணம் இல்லை, கேஷ் ஃப்ளோ பாதிக்கும். இப்போ 90 நாள் ஒரு ஆள்கிட்ட கிரெடிட் கொடுத்துருக்கோம், அப்போ 90 நாள் அந்த பணம் அங்கே ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதான் ரிசீவபிள் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆவரேஜ் எத்தனை எடுக்கணும், அது எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி வேற ஒன்று இன்வென்ட்ரி டேஸ். இன்வென்ட்ரி டேஸ்னா என்ன, ஸ்டாக் எத்தனை நாள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. அப்போ ஒரு 90 நாள் ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா 3 மாதம் அந்த ஸ்டாக் அங்கே இருக்கு அப்படின்னு அர்த்தம். 30 நாள்னா என்ன, 1 மாசத்துக்குள்ளே அந்த ஸ்டாக் வித்துறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அது இன்வென்ட்ரி டேஸ் எவ்வளவு. அப்போ இன்வென்ட்ரி டேஸ் குறையிறப்ப என்ன ஆகும், அந்த ஸ்டாக்கில் நம்ம போட்டிருக்க பணம் ரிலீஸ் ஆகும். அதனால இன்வென்ட்ரி டேஸ் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி பேயபிள் டேஸ். பேயபிள் டேஸ்னா நம்ம கொடுக்க வேண்டிய இருக்கும்ல, சப்ளையர் கொடுக்கணும்ல, அது எத்தனை நாள் ஆவரேஜ் கொடுத்துட்டு இருக்கோம். அது இப்போ வாங்கின உடனே கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கேஷ் போகுது அப்படின்னு அர்த்தம். வாங்கிட்டு 90 நாள் கழிச்சு கொடுத்தா போதுன்னா 90 நாள் அந்த கேஷ் நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னா. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் சொன்னதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். 3 டைப்பான தான் முக்கியமான ஃபினான்ஷியல் மெட்ரிக். growth, ரெவென்யூ, 2 ப்ராஃபிட், 3 கேஷ். இந்த 3 நல்லா இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் நம்ம நல்லா பண்ண முடியும். அப்போ இது 3 சம்பந்தப்பட்ட முக்கியமான ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் சொல்லினான். இனி நான் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் நிறைய பேர் இதை அளக்கிறதே இல்லை. இந்த ஃபினான்ஷியல் மெட்ரிக்கே அளக்க மாட்டாங்க. நான் ஃபினான்ஷியல் மெட்ரிக்கு மெஜாரிட்டி தொட்டு பார்க்க மாட்டாங்க. நான் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ்னா என்ன, இந்த ஃபினான்ஷியல் வர்றதுக்கான காரணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் எடுத்துக்கோங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு முக்கியமான நான் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுனா நம்மள்ட்ட வாங்க மாட்டாரு, வாங்கினா ரெவென்யூ வராது, ரெவென்யூ வரலன்னா ப்ராஃபிட் வராது. சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமர் ப்ராஃபிட் கூட கிடைச்சாலும் ஒத்துக்குவாரு. அப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு மெட்ரிக்ஸ். கஸ்டமர் ரிட்டென்ஷன் அடுத்த மெட்ரிக்ஸ். கஸ்டமர் ரிட்டென்ஷன் என்ன, இப்போ 100 கஸ்டமர் இந்த மாதம் உங்களுக்கு பில் அடிச்சிருக்காங்க, அதில் எத்தனை கஸ்டமர் ரிப்பீட்டட் கஸ்டமர், இதுக்கு முன்னாடி வந்த கஸ்டமர், எத்தனை கஸ்டமர் புது கஸ்டமர். ஏன் அதை கேட்குறோம், புது கஸ்டமரை கொண்டு வர்றதுக்கு செலவாக்கியிருக்கோம், மார்க்கெட்டிங் சேல்ஸ் காஸ்ட். ஆனால் திரும்ப வர்றதுக்கு செலவில்லை, அப்போ அது ப்ராஃபிட்டபிலிட்டி கூடும். அப்போ கஸ்டமர் ரிட்டென்ஷன், எத்தனை சதவீத கஸ்டமர் திருப்பி வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மெட்ரிக்ஸ். அதே மாதிரி நெட் ப்ரமோட்டர் ஸ்கோர், அதாவது கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணுவார நம்ம ப்ராடக்டை, NPSன்னு சொல்லுவாங்க. நெட் ப்ரமோட்டர் ஸ்கோர் மிக முக்கியமான ஒரு நான் மெட்ரிக் ரிலேட்டட் டு த கஸ்டமர். இதெல்லாம் கஸ்டமர். அதே மாதிரி பாருங்க, பீப்புள் இருக்காங்கல்ல, ஆளுங்க. இப்போ அதுமா சம்மந்தப்பட்ட நான் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் என்ன இருக்கும், எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா. ஏன், எம்ப்ளாயி தான் கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்குது.
எம்ப்ளாயே சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா எப்படி சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் உண்டாவாரு? அப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு முக்கியமான மெட்ரிக். அதே மாதிரி எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் ரொம்ப முக்கியமான நம்ம ஒரு ஆளை எடுத்து ட்ரெயின் பண்ணி 1 வருஷத்தில் அவர் போயிடுறாரு. நினச்சி பாருங்க, அந்த 1 வருஷத்தில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய நாலேஜ் நமக்கு வேஸ்ட் ஆகுது இல்லை? அப்போ கஸ்டமர் எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான. இந்த மாதிரி அதே மாதிரி பீப்புளோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்க ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கான அவங்களுடைய ஆப்சன்டிசம். நிறைய ஆப்சன்டிசம் வருதுன்னா எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நான் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் ரிலேட்டட் டு த HR. இனி வேற என்ன? ஆப்ரேஷன்ஸ் பாருங்க, வேஸ்ட் நிறையா வருது, ரிட்டர்ன் நிறையா வருது, பிரச்சனை இல்லையா? அது முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் மெட்ரிக்ஸ் அல்லவா? இனி வேற ஒன்று, நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறோம், ஆனால் கரெக்டாக டெலிவரி பண்ண முடியும். பணம் வாங்கிட்டோம், ஆர்டர் வாங்கிட்டோம், 2 நாள்லன்னு சொல்ல 2 நாளில் செய்ய முடியல, இல்லைன்னா ஒரு ஒர்க்கு 1 மாதத்தில் செய்ய முடியல. அப்போ டெலிவரி ஆன் டைம், இந்த மாதிரி எல்லாம் ஆப்ரேஷனல் மெட்ரிக்ஸ். இந்த மாதிரி எல்லாம் ஃபினான்ஷியல் மட்டும் இல்லை, நான் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸும் KPIயும் எடுத்து கரெக்டாக அளந்தீங்கன்னா நீங்கள் வளர்றீங்களா இல்லையா, எங்கே பிரச்சனைன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்னமோ தெரியல சார், உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் டெஸ்ட் பண்ண சொல்லுவார் டாக்டர். அந்த டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சு போகும் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துருக்கீங்களா? நம்பரில் தான் இருக்கும். இப்போ நம்பரை பார்த்தா தான் தெரியும். அதனால எல்லாத்தையும் அளக்கணும். அளந்தா எங்கே பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியும், கரெக்ட் பண்ண முடியும், வளர முடியும். அப்போ ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் எடுங்கோ, நான் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் எடுங்கோ, அளந்து பாருங்கள், வளருங்கள்.